வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் கோமதி, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு MCA முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி ஏற்காட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 1 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாபும் கிடச்சிருச்சுங்க. திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தடையில்லைங்க, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ஓரளவு முடித்திருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் தாரணி, வயது 39, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி புதுச்சேரியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அவங்க இருவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவரை பிரிஞ்சிட்டாங்க சில கருத்து வேறுபாட்டினால. இப்போ தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய மகளுக்கு முதல் அமைந்த வாழ்க்கை தான் சரியில்லை, இப்போ அமையக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரும், 10 சவரன் நகை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா 7 வயதில் ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்குங்க. தன்னுடைய பாதுகாப்பிற்காக மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சாருலதா, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரை ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி பெருந்துறையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 2 அக்கா 2 அண்ணாங்க. அவங்க 4 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா இருவருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் குறைந்தளவு படிப்பு இருந்தாலும் போதுமானது. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஓரளவு மந்த்லி இன்கமாவது வந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.